இந்த நாட்டினுடைய போலீசாருடைய அராஜகமும் போலீசாருடைய அத்துமீறலையும் காட்சிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இதுவே ஒரு பௌத்த பிக்குவாக இருந்தால் நீங்கள் யாருமே எதுவும் செய்ய மாட்டார்கள். போலீசார் கைகட்டி நிற்கிறார்கள். பௌத்த பிக்குமார் போலீசாருக்கு கன்னத்தை பொத்தி அறைகிறார்கள். யாரையும் அவர்கள் தூஷணத்திலும் பேசலாம், என்ன வார்த்தைகளிலும் பேசலாம். ஒரு இந்து மத குரு அல்ல ஒரு சைவ மத குருவாக இருந்தால் கேட்பார் இல்லை என்பதைத்தான் வேலன் சுவாமி அவர்களுக்கு நடைபெற்ற விடயத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். 2010ஆம் ஆண்டு வரை பலிகாமம் வடக்கினுடைய வரசித்தி விநாயகர், இங்கே நான் உங்களுக்கு இந்த படத்தை காட்டுகிறேன். ஆனால் இன்று கோயில் அடியோடு அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. கோயில் அடையாளம் இல்லை. மயிலிட்டியில இருக்கின்ற புனித காணிக்கை மாதா ஆலயம், இந்த ஆலயத்தையும் ராணுவத்தினரை வைத்து மகிந்த ஆட்சி காலத்திலே அடியோடு பெயர் தெரிந்திருக்கிறார்கள். இவ்வாறு தொல்பொருள் அடையாளம் கொண்ட வரலாறு கொண்ட தேவாலயங்கள், இந்து ஆலயங்கள், சைவ ஆலயங்கள் அழிக்கப்படலாம் என்றால் ஏன் வலுக்கட்டாயமாக வைபோஸாக அமைக்கப்பட்ட ஒரு புத்த விகாரை ஏன் இடிக்கப்படக்கூடாது?